வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மாயிகாவின் 80ஆம் ஆண்டு விழா ஏப்போபாரார் தொகுதியின் கூட்டு பிரார்த்தனை குங்குமாங்கி ஆலயத்தில் நடைபெற்றது. மாயிகாவின் இந்த 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நாடு தழுவிய நிலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அவ்வகையில் ஏப்போபாரார் தொகுதி காங்கிரஸ் ஏற்பாட்டில் புந்தோங்கில் உள்ள குங்குமாங்கி ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் தொகுதி தலைவர் எஸ் ஜெயகோபி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் ஜெயகோபி. நான் மாயிகா ஏப்போபாரார் தொகுதி தலைவர். தேசிய மாயிகாவின் கட்டளைக்கு இணங்க இன்றைக்கு 80வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இங்கே ஏப்போபாரார் தொகுதி புந்தோங்கில் உள்ள குங்குமாய் மாரியம்மன் கோயிலில் இன்றைக்கு சிறப்பு பூஜை ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆக தேசியத்தில் மாநிலம் முழுவதும் மற்றும் தேசியம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலும் ஒரே நேரத்தில் நம்ம இந்த பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கெனங்க இன்றைக்கு நம்ம எதிர்பார்த்ததோடு அதிகமான பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கூறும் அதே வேளையில் மாயிகா மேல் நம்பிக்கை வைத்து மாயிகா இவ்வளோ நாள் செய்த நன்மையை கருத்தில் கொண்டு இன்றைக்கு அனைவரும் வந்திருக்கின்றார்கள். இது கட்சியின் சார்பு மட்டுமல்ல, கட்சியில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்துருக்கார்கள். ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் மாயிகா எப்போதுமே நம்ம இந்திய சமுதாயத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தும் செய்து கொண்டிருக்கு. அதுபோலவே வரக்கூடிய காலகட்டத்திலையும் நம்ம தொடர்ந்து இந்த ஆதரவு வழங்க வேண்டும். அதே வேளையில் மாயிகா தொடர்ந்து உங்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை தொடர்ந்து செய்வோம் என்று வேலையில் கூறிக்கொண்டு வருகை தந்த பக்தர் அனைவருக்கும் எங்களோட மனமான மாயிகா சார்பில் எங்களோட மனமான நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பஜனையும் அதன் பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.